உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். சென்னை ரிப்பன் மாளிகையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்பாக மீண்டும் பேச்சுவார்த்தையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பேச்சுவார்த்தையில் அமைச்சர்கள் KN நேரு, சேகர்பாபு தலைமையிலான குழுவினர் போராட்டக் குழுவுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். பேச்சுவார்த்தையில் மேயர் பிரியா கலந்து கொண்டுள்ளார். சென்னை ரிப்பன் மாளிகையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்பாக மீண்டும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அமைச்சர்கள் KN நேரு, சேகர்பாபு தலைமையிலான போராட்டக் குழுவுடன் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா. மீண்டும் தூய்மை பணியாளர்களுடன் பேச்சுவார்த்தை தொடர்ந்துள்ளது, தொடர்பான விவரம். வணக்கம். ரிப்பன் பில்டிங் வளாகத்திற்கு வெளியே 13 நாட்களாக போராடி வரக்கூடிய ஒரு சூழல்ல தூய்மை பணியாளர்களோடு தற்பொழுது மீண்டும் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. சென்னை ரிப்பன் பில்டிங் அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய கூட்டரங்கில் தற்பொழுது நடைபெற்று வரக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் போராட்ட குழு தரப்பினர், அதே போல அமைச்சர்கள் சேகர்பாபு, KN நேரு, மேலும் மேயர் பிரியா, துணை மேயர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை ஏற்கனவே நடைபெற்ற பேச்சுவார்த்தை என்பது ஒரு சுமூக முடிவு என்பது எட்டப்படாமல் இருந்த ஒரு சூழல்ல தற்பொழுது மீண்டும் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. மதிய அளவிலேயே பேச்சுவார்த்தைக்கு KN நேரு தரப்பிலிருந்து போராட்ட குழுவுக்கு அழைப்பு என்பது சென்றிருந்தது. ஆனால் அவர்கள் போராட்ட என்பது ஒருபுறம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் சூழல்ல பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டோம் என்று தொடர்ந்து அவர்களும் தெரிவித்து வந்தார்கள். தாங்கள் அதே இடத்திலேயே தான் போராட போவதாகவும் அவர்கள் தொடர்ந்து தெரிவித்து வந்த ஒரு சூழல்ல தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தையும் அந்த கூட்டரங்கில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தனியார் மயமாக்கலை எதிர்த்தும் அதே போல முன்பு இருந்த மாதிரியே அந்த பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும், அதே போன்ற அந்த ஊதியம் என்பது வழங்க வேண்டும், ஊதிய குறைப்பு இருக்கக்கூடாது, இப்படி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வந்தார்கள். மண்டலம் 5, 6 தனியார் மயமாக்கலை கண்டித்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் பில்டிங் வளாகத்திற்கு வெளியே 13 நாட்களாக இரவு பகல் பாராமல், மழை வெயில் பாராமல் தொடர்ந்து அந்த போராட்டங்களை முன்னெடுத்து வரக்கூடிய வேளையில நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்து இருந்தது. ரிப்பன் பில்டிங் வளாகத்திற்கு வெளியே போராட்டம் நடத்த அனுமதி கிடையாது, அவர்கள் அங்கே போராட்டம் நடத்தக்கூடாது, அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் போராட்டம் நடத்த வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியிருந்தது. முக்கியமாக பார்த்தோம்னா அதாவது சென்னையில் ஒரு சில இடங்கள்ல ராஜரத்ன மைதானம் இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல தான் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி என்பது இருக்கும். அந்த வகையில ரிப்பன் பில்டிங் வளாகத்திற்கு வெளியே போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி என்பது கிடையாது. மேலும் அங்கே போராட்டம் நடத்தினால் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் என்றும் கூட சொல்லப்பட்டு வந்தது. அந்த வகையில அந்த இடத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அவர்கள் அந்த இடத்திலிருந்து கலைந்து செல்ல வேண்டும் என்று போலீசார் தொடர்ந்து இன்றைய தினம் அவர்களை வலியுறுத்தி வந்த சூழல்ல தற்பொழுது வரை அவர்கள் அதே இடத்திலேயே நின்று போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த இடத்தில் ஒரு பதட்டமான சூழலும் கூட இருக்கிறது. அதற்கேற்ற வகையில் இங்கே போலீசாரும் இந்த ரிப்பன் பில்டிங்கை சுற்றி போலீசாரும் கூட குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் பேச்சுவார்த்தைக்கு மாநகராட்சி தரப்பிலிருந்து KN நேரு தரப்பிலிருந்து தற்பொழுது போராட்ட குழுவுக்கு அழைப்பு என்பது சென்றிருந்தது. ஆனால் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட மறுத்து அவர்கள் தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தைக்கு வராமலேயே இருந்தார்கள். ஒரு வழியாக தற்பொழுது, அதாவது சற்று நேரத்திற்கு முன்பு போராட்ட குழு பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தை ரிப்பன் பில்டிங் இருக்கக்கூடிய கூட்டரங்கில் தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அமைச்சர்கள் KN நேரு, சேகர்பாபு, மேயர் பிரியா, துணை மேயர், அதே போல தெற்கு மண்டல கூடுதல் ஆணையாளர் கண்ணன் உள்ளிட்ட பலரும் பங்கேற்று இருக்கிறார்கள். போராட்டக் குழுவும் அவர்களினுடைய தரப்பு கோரிக்கைகள் என்னென்ன, அவர்கள் தரப்பில் என்ன மாதிரியான விஷயங்களை வலியுறுத்துகிறார்கள் என்பதை எல்லாம் அவர்கள் முன்னெடுத்து வைக்கப் போகிறார்கள். அதே போல மாநகராட்சி தரப்பிலும் கூட ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு பணி பாதுகாப்பு என்பது வழங்கப்படும்.
அவர்களுக்கு, அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு உரிய பணி பாதுகாப்பு வந்து வழங்கப்படும். அவர்களுக்கு சம்பள குறைப்பு என்பது ஒரு புறம் வந்து சொல்லப்பட்டாலும் கூட அவர்களுக்கு PF, ESI இது மாதிரியான பல பண பயன்களும் கூட கொடுக்கப்படும் என்றெல்லாம் மாநகராட்சி தரப்பில் வந்து சொல்லப்பட்டிருந்தது. எனவே அவர்களினுடைய தரப்பில் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவர்கள் வந்து முன்னெடுத்து வைப்பார்கள் என்றும் கூட எதிர்பார்க்கப்படுது. இருப்பினும் கடந்த காலங்கள் போல் இல்லாமல், அதாவது இந்த தூய்மை பணியாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா 16,000 ரூபாய், அதாவது 6,000 ரூபாய் சம்பளத்திற்கு வந்து வந்தவர்கள் தொடர்ந்து 10-15 ஆண்டுகளாக அந்த பணியை வந்து செய்து தற்பொழுது 23,000 வரை சம்பளம் பெற்று வருகிறார்கள். ஆனால் தனிமயமாக்கல் என்பது செய்யப்பட்டால் அவர்களினுடைய சம்பளம், அதாவது ஊதியம் என்பது குறையும். சுமார் 6,000 வரை வந்து குறைவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அதே போல அவர்களினுடைய பணி என்பது ஒப்பந்த அடிப்படையில் வந்து இருக்கும். எனவே பணி பாதுகாப்பு என்பது இருக்காது என்று குறிப்பிட்டு தொடர்ந்து அவர்கள் போராட்டத்தை வந்து முன்னெடுத்து வருகிறார்கள். இந்த நிலை வந்து மாற வேண்டும். திமுக வந்து கடந்த, அதாவது எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவர்கள் கொடுத்த அந்த வாக்குறுதியை வந்து அவர்கள் நிறைவேற்ற வேண்டும், இந்த தனியார் மயமாக்கலை கைவிட வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி தூய்மை பணியாளர்கள் சுமார் 2,000 பேர் வந்து 13 நாட்களாக இரவு பகல் பாராமல் அந்த ரிப்பன் பில்டிங் வளாகத்திற்கு வெளியே போராட்டத்தை வந்து முன்னிருந்தார்கள். தொடர்ச்சியாக அதன் பிறகாக நடந்த பேச்சுவார்த்தையிலும் கூட ஒரு சுமூக முடிவு என்பது எட்டப்படாமல் இருந்தது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், விசிக, நாம் தமிழர், அதிமுக, இப்படி எதிர்கட்சியை சேர்ந்த பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் இங்கே வருகை தந்து தூய்மை பணியாளர்களுக்கும் வந்து ஆதரவு அளித்திருந்தார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட KN நேரு தலைமையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் என்பது ஒரு சுமூக முடிவை எட்டாமல் தோல்வியை வந்து சந்தித்திருந்தது. இதற்கிடையே தான் நீதிமன்றத்தினுடைய இத்தகைய வந்து வந்திருந்தது. அதாவது ரிப்பன் பில்டிங் வளாகத்திற்கு வெளியே போராட்டம் செய்யக்கூடாது, அங்கே அனுமதி கிடையாது, அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் போராட்டம் செய்ய வேண்டும், தூய்மை பணியாளர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று உத்தரவானது வந்து இடப்பட்டு இருந்தது. அந்த வகையில தற்பொழுது காவல்துறையினர் இந்த ரிப்பன் பில்டிங் வளாகத்திற்கு வெளியே வந்து சுற்றி இருக்கிறார்கள். ஏராளமான போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இங்கே ஒரு பதற்றமான சூழலானது நிலவி வரக்கூடிய வேளையில் தான் தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தை என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையின் இறுதியில முதல் கட்டமா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறார்கள், இது ஒரு சுமூகமான முடிவை எட்ட போகிறதா, இவர்கள் இங்கே இருந்து கலைந்து செல்ல போகிறார்களா, அல்லது வேறு இடத்திற்கு போராட்டம் வந்து முன்னெடுக்க போகிறார்களா, அங்கே போய் அதாவது அனுமதிக்கப்பட்ட இடத்திற்கு சென்று அங்கிருந்து போராட்டங்களை அடுத்தடுத்த நாட்களில் முன்னெடுக்க போகிறார்களா, அல்லது இவர்களினுடைய கோரிக்கைகளுக்கு என்ன மாதிரியான பரிந்துரைகளை தமிழக அரசின் சார்பில் வந்து மேற்கொள்ள இருக்கிறார்கள், இது போன்ற விஷயங்களை அவர்கள் அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு வந்து செய்தியாளர்களை சந்தித்து அந்த போராட்ட குழுவும் வந்து தெரிவிக்க இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின்.